as a party that can effectively serve the Bharat rural doubling of farmer income by 2022. This term we held in elections. Those in power to enter from so many others who consider farmers மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று எங்களது கட்சியின் அடிமட்ட தொண்டர்களோடு டெல்லியில் இருந்து உரையாற்றினார்கள். எந்த அளவிற்கு சாதாரண தொண்டர்களுக்கு பிரதம மந்திரி முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பது இந்த நிகழ்வின் மூலம் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. அதனால் எங்கள் தொண்டர்கள் எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். இந்த பேச்சின் போது தற்போது கூட்டணியை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க சிறப்பா செயலாற்றுங்க. மிக அதிகமான திட்டங்களை நாம் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறோம். துறைமுகமா இருக்கட்டும், சாலை திட்டங்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், பயிர் பாதுகாப்பு திட்டமா இருக்கட்டும், முத்ரா வங்கி திட்டமா இருக்கட்டும், மிக அதிகமான திட்டங்கள். இன்னும் சொல்ல போனா 47 லட்சம் கழிப்பறைகள் தமிழகத்தில் மட்டுமே நாம கட்டி கொடுத்திருக்கோம். ஆக இதையெல்லாம் நாம உற்று நோக்கும் பொழுது தமிழகம் மிக அதிகமான பலனை அடைந்திருக்கிறது. ஆனாலும் தமிழகத்தில் என்னை விமர்சிக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அனைவருமே நமது நல்ல திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு உதவி செய்யுங்கள் என்பதை வேண்டுகோளாகவே வைத்தார். இன்று தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைய தினத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை ஒப்பிடும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறது என்பதை நான் இங்கே வலிமையாகவே வலியுறுத்துகிறேன். இன்னைக்கு கிராம சபை கூட்டம் என்று அண்ணன் ஸ்டாலின் கிராமமா போறார். அப்பட்டமாக ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருப்பதை போல இருக்குது. ஒரு ஓரங்க நாடகம் பேசினவங்க நான் நேற்று முழுசா கேட்டேன். சொல்லிக் கொடுத்து இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார்கள். அது சரி. ஆனா இதுல மத்திய அரசை குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? மத்திய அரசு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 1 கோடி பெண்கள் தமிழகத்தில் மட்டும் முத்ரா வங்கியினால் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் கிராம சபை கூட்டம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் நாடகத்தை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க, அங்க உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து சில பேர் கேள்வி கேட்பதை போல அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை பேச வைத்து ஒரு கிராம சபை, ஒரு நாடக சபை தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்களும் உரக்கச் சொல்வோம். நாங்களும் என்னென்ன ஊழல் செய்தார்கள் என்பதை உரக்கச் சொல்வோம். அதனால் மக்களை நாங்கள் அணுகுவோம். நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு செல்வோம். புதிய கல்வி திட்டத்தின் மூலமாக 8வது வரை அனைவரும் கட்டாயம் இந்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி மிக வேகமாக பரவி வருகிறது. இது மிகவும் தவறான செய்தி. ஒவ்வொரு முறையும் எதையாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு தவறான செய்தியை பரப்பி விட்டு விடுகிறார்கள். அப்பின்பு அதன் உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு அவ்வளவு சிரமமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது நாங்கள் காணொலி காட்சியிலேயே நம்ம பார்த்தோம். ஆனா இந்திய முன்னிறுத்துகிறார்கள். 8வது வரை கட்டாய படிக்க வேண்டும் ஒரு காட்டு தீ போல் ஒரு செய்தியை பரவவிட்டு தவறை செய்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினரும் சில பேர் சூழ்ச்சியால். ஆனா பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். யாரையும் இந்த அரசு எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு கட்டாயப்படுத்தாது. இது தவறான செய்தி மட்டுமல்ல, சில பேர் சூழ்ச்சியினால் வேண்டுமென்றே இந்த செய்தியை தவறாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்.
இல்ல, அதாவது எங்களோட தொண்டர் ஒருவர் கேள்வி கேட்டார். இது மாதிரி பல யூகங்கள் வருகிறது, தொண்டரா இருக்கிறவங்க நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, இன்னைக்கு தொண்டர்கள் கூட்டணியை பற்றி அதிகம் கவலைப்பட வேணாம், நம்ம சேர்றவங்க சேரலாம். எனக்கு ஆடியோ அந்த நேரம் சரியா வரல, நான் அங்கேயுமே ஆடியோ ப்ராப்ளம், நான் பேசுமே போதுமே ஆடியோ சரியா கேட்கல. அதாவது இது மிக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பில். நேற்று எல்லோருமே இதை ஆதரித்திருக்கிறார்கள், காங்கிரஸ் உட்பட. கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் முதலமைச்சரும் இதை ஆதரித்திருக்கிறார். நரசிம்மராவ் காலத்திலேயே இது ஒருமுறை பேசப்பட்டு அதுக்கப்புறம் மறுதளிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று அறுதி பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு இந்த சட்டம் நிறைவேறி இருக்கிறது. வேண்டாம் என்று சொன்னவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவர்கள். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஏழைகள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஆனா தமிழகத்தில் நேற்றிலிருந்து ஒரு பிரச்சாரம், ஏதோ சமூக நீதி பாதிக்கப்படும் என்பதை போலவும், தமிழகத்தில் உள்ள ஏற்கனவே உள்ள ரிசர்வேஷனுக்கு பாதிப்பு வரும் என்பதை போலவும் ஒரு தவறான கருத்தை பரப்பி விடுகிறார்கள். இதுல பொருளாதாரம் முக்கியம் இல்ல, ஜாதிதான் முக்கியம் அப்படின்னு ஒரு கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் will be benefited. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஏழைகளுக்கான திட்டம் இது, ஏழைகளுக்கு சம வாய்ப்பை கொடுக்கும் திட்டம் இது என்பதை அனைவரும் புரிந்திருக்கிறார்கள். வேண்டுமென்றே புரிந்தவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்கு மோடி கொடுத்து விட்டாரே என்று ஆதங்கத்தில் பேசுகிறார்.